வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் இதுவரை 190 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த், சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மோதல் தொடங்கிய பின்னர் முதலமைச்சர்களுடன் பிரதமர் முதன்முறையாக ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளது. தேர்தல் நடைபெறும் தமிழகம், அசாம், கேரளம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்கள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின் காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் தனியாக ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின்போது இதுவரை 190 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் 2169 பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன சோதனைகளின் போது இதுவரை 42 கோடி ரூபாய் ரொக்கமும் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான இதர பரிசுப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக மற்றும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அஇஅதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்ற விவரம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இதனை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் கட்சி தாம் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமையிடம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் முக்குலத்தோர் புலிப்படைக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. இக்கட்சிகள் திமுகவின் சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பிஜேபி வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வேட்பாளர்கள் தொடர்பான இறுதிப் பட்டியலை தில்லி தலைமை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு 100% வாக்குப்பதிவு இலக்காக கொண்டு திருநங்கைகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருநங்கைகள் பொதுமக்களுக்கு கைப்பிரதிகளை வழங்கியும் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியும் பயணம் செய்யும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி காந்தி சாலை வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. அப்பொழுது பொதுமக்களுக்கும் பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகளுக்கும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், உங்கள் வாக்கு உங்கள் உரிமை என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டிலிருந்து மா சுமன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே.
மதுரை ரயில்வே கோட்டம் நடப்பு நிதியாண்டில் 35 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. திட்டமிடப்பட்ட காலத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இந்த ரயில்வே கோட்டம் அதிக அளவிலான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை ரயில்வே கோட்டம் முதன்முறையாக 3.5 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. போல 2025-26 நிதியாண்டில் மதுரை கோட்டம் 3.5 மில்லியன் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயித்து இந்த இலக்கை நிதியாண்டு முடிவதற்கு முன்பாகவே மார்ச் 25ஆம் தேதியன்றே இக்கோட்டம் எட்டியுள்ளது. குறிப்பாக உரம், நிலக்கரி, உணவுப் பொருட்கள், சிமெண்ட் போன்ற சரக்குகளும் உள்ளூருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன. மேலும் தூத்துக்குடி மீளவிட்டானிலிருந்து கொல்கத்தாவுக்கு பட்டாணி அதிக அளவில் ரயில் மூலம் அனுப்பப்பட்டது. அதேபோல வடகிழக்கு மாநிலங்களுக்கும் வாரணாசிக்கும் சரக்கு ரயில் மூலம் பருப்பு வகைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. திருநெல்வேலி கங்கை கொண்டானிலிருந்து மேற்கு மத்திய ரயில்வேக்கும் சிறப்பு பெட்டகங்கள் அனுப்பப்பட்டன. கப்பலூர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் சரக்கு முனையமும் இச்சாதனைக்கு பெரும் உதவியுள்ளது. சரக்கு போக்குவரத்து மூலம் மதுரை கோட்டம் புதிய சாதனை படைத்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. நீலகிரி மாவட்டத்தில் கோடை காலத்தை முன்னிட்டு சிறப்பு மலை ரயில் சேவைகள் இன்று முதல் இயக்கப்படுகிறது. இந்த சேவைகள் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்வதுடன் மலை ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் இயக்கப்படுகிறது. சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்கும் பொழுது கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் கோடை விடுமுறை துவங்க உள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் இன்று முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ஒரு ரயிலும், உதகையிலிருந்து குன்னூருக்கு 2 ரயில்களும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு ரயிலும், குன்னூரிலிருந்து உதகைக்கு 2 ரயில்களும் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இயக்கப்பட உள்ளது. மேலும் உதகை கேத்தி இடையே வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் 3 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உதகையிலிருந்து சரவணன். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். நேபாளத்தின் புதிய பிரதமராக திரு பாலேன் ஷா இன்று பதவியேற்கிறார். புதுதில்லியில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தில் நேற்று நடைபெற்ற அந்நாட்டு தேசிய தின நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார். இங்கிலாந்துக்கான இந்திய தூதராக திரு பெரியசாமி குமரன் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டின் கான்கர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் 6 பேர் காவல்துறையினரிடம் நேற்று சரணடைந்தனர். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி நாமக்கல்லில் தேர்தல் பணியில் ஈடுபடும் மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஆம்புலன்ஸ் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். திருப்பூரில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 28 நாட்களில் 1,36 லட்சம் ரூபாயை உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கான புத்தாக்க பயிற்சி மாவட்ட கூடுதல் தேர்தல் அலுவலர் திருமதி கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் மற்றும் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சசிகுமார் முகுந்த் மற்றொரு இந்திய வீரரான கேஷர் வாணியை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் மற்றொரு இந்திய வீரர் மெஹராவை வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான 2ஆம் கட்ட அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை தொடங்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான முதல் அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆட்டங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் 50 போட்டிகள் 12 நகரங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் இதுவரை 190 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த், சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.